ஜனங்களுக்கு இயேசு என்ன செய்தார்? ஒருத்தன் வந்து சொல்றான் வந்துட்டு, இயேசுவே சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? அப்படிதான் கேட்கிறாரு. என்ன செய்கிறார்? என்ன வேண்டும்? அவன் சொல்றான் வந்துட்டு, எனக்கு பார்வை அடைய வேண்டும். அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகமாகிட்டு. சரியா? எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆமென். முதலாவது எங்கள் வாழ்க்கையில விசுவாசம் காணப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசமானது அறிக்கையிடப்படுதலா இருக்க வேண்டும். நீங்கள் என்றைக்கு பேசுகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை வெளியே போகும். நீங்கள் பேசாமல் இருப்பீர்களா என்றால் அந்த பிரச்சனை மலை போல பெருசாக உயர்ந்திருக்கும். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் அகன்று போய்விடும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிசாசை துரத்துவதற்கு பிசாசோடு சண்டை பிடிப்பார்கள். பிசாசே போ போ போ, அது பிசாசு நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? நீங்க விசுவாசம் இல்லாம துரத்துறபடியால் அது போகாது. பிசாசு எத்தனை தரம் நீ துரத்துற? ஒரே நேரத்துல 100 தரம் போ பிசாசு, போ பிசாசு, போ பிசாசு. அவன் எனக்கு விசுவாசமே இல்ல. பிசாசுக்கு தெரியும் எனக்கு விசுவாசமே இல்ல. அது வெரி ஸ்மார்ட். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்திலே போ, அவ்வளவுதான். ஒரு முறை தான் நீ சொல்ல வேண்டும். விசுவாசத்தோடு நீ பேசும் பொழுது அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். மாற்கு புஸ்தகம் 11:24 சொல்லுகிறது, ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். அதை சொல்லும்போது சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே என்று வேற சொல்லுகிறார். அங்கே சொல்றாரா? ஏன் சொல்றார்? அது நிச்சயமாய் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள்? எத்தனை மணித்தியாலங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள்? எத்தனை நாட்கள் ஒரு ஜெப தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள்? எங்கே பதில்? எங்கே? ஏன் பதிலை நீங்கள் காணவில்லை? இல்ல, தேவன் அவருக்கு சித்தமான நேரத்திலே நமக்கு தருவார். அப்ப தேவனுக்கு உனக்கு கொடுப்பது சித்தம் இல்லையோ? கேளுங்கள் அப்பொழுது. எப்பொழுது? நாளைக்கல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, நீ கேட்கின்ற பொழுதே பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இதுதான் வார்த்தை. கேளுங்கள் எப்ப? அப்பொழுது. ரைட் நவ். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? நான் பேசுகிறது தேவனுடைய வார்த்தையா? பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதா? பைபிளுக்கு வெளியே காணப்படவில்லை. சரி, அப்படியானால் நீங்கள் வார்த்தையின்படி ஜீவிக்கும் பொழுது நீங்களே ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 1 யோவான் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் என்ன செய்கிறதா? இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தை ஜெயிக்கிற ஜனங்கள் நாங்கள் இந்த உலகத்தாரிடமே சென்று தோல்வியை அறிக்கையிடுகிறோம். அப்படித்தானே? நீங்கள் சொல்லாட்டியும் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் எப்படி கேட்பீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று? நானும் மனிதன் தான். நானும் சாதாரணமாக இந்த உலகத்துல வாழ்ற மனுஷன் தான். எனவே எனக்கு தெரியும். நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய தோல்வியை இந்த உலகத்தாரிடம் அறிக்கையிடுகிறோம். எப்படி? உலகத்தாரிடத்துல சென்று நாங்கள் கடன் வாங்குகிறோம். உலகத்தாரிடத்துல சென்று நாங்கள் குறை சொல்லுகிறோம். இதல்ல, இதற்கல்ல தேவன் உங்களை அழைத்திருப்பது. நீங்கள் தந்தை ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? தந்தை ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவன் என்னைக்காவது சொன்னாரா உன்னை அட்டிக்கி போட்டு நசுக்கி போட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவேன்னு சொல்லி? அப்படி எங்கேயுமே சொல்லி. அப்ப ஏன் நாங்க மட்டும் ஒன்றுமே இல்லாதவங்க? பரவாயில்ல, எனக்கு ஒன்றுமே இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு பரலோகத்துல இடம். உனக்கு பரலோகத்திலையும் இடம் கிடைக்காது. ஏன்? பரலோகம் தோல்வி அடைந்த முட்டாள் பயல்களுக்காக அல்ல, பரலோகம் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே நீங்கள் நினைத்த பிரகாரமாய் பிரவேசிக்க முடியாது. வார்த்தையின்படியாக வாழும் பொழுது அந்த மனிதன் இந்த பூமியிலே ஜெயம் பெற்றிருப்பானா இருந்தால், தேவனுடைய நாமம் அவனுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட்டிருக்குமா இருந்தால் மட்டுமே நீ பரலோகத்தில் இருக்க முடியும்.
அல்லேலூயா. நாங்க நினைக்கிறோம் இங்க ஒன்றும் இல்லாட்டி எங்களுக்கு பரலோகத்துல லக்ஸரி ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு. இங்க முதல்ல ஜெயம் பெற்று நீ மற்றவனுக்கு சாட்சியை வாழ்ந்து காட்டு, உனக்கு லக்ஸரி ஹவுஸ் அங்கே கிடைக்கும். என்னட்ட நாங்க பெற்றுக்கொள்ள தெரியாததுனால எங்களுடைய நிலைமையை நாங்கள் அது எங்களுக்கு சார்பாக மாற்றி நாங்கள் பேசுகிறோம். அது அல்ல வேதம் சொல்லுகிறது. உன்னை ராஜாக்களாகவும் ஆசாரியானாகவும் தேவன் தெரிவு செய்தார். இன்னைக்கு நீ உலகத்தாரிடம் போறதுக்காக அல்ல, உலக ஜனங்கள் உன்னிடத்திலே வரும்படியாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னிடத்துல வரும்பொழுது என்ன சொல்ல போகிறாய்? இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல போகிறாயா? நீ வரும் பொழுது நீ அவனை ஆசீர்வதிக்க போகிறாய். ஆமென். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் என்று எண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? கலாத்தியர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள தந்தை ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் தந்தை ஆபிரகாமுக்கு ஒரு எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு சொந்தம். இன்னும் ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே வரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே சாபமானார் என்று சொல்லி? ஆமென். இன்றைக்கு நிறைய சபைகள்ல கேட்ட சொல்றாங்க, உனக்கு சாபமாடா, அதுதான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. என்ன சாபம் உனக்கு இருக்கு? நீ விசுவாசிக்காததான் உனக்கு சாபம். நீ விசுவாசித்தால் என்ன? தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையிலே